ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 58 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏமன் நாட்டு இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக இந்த திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது, என்ன காரணம் என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 3 நாடுகள், சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் ஒன்றில் போட்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது, அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆனால் ஈரான் அந்த ஒப்பந்தத்துக்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஏமன் நாட்டு இராணுவத்தினர் 58 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதென்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஏமன் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகள் ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது. அங்கால மிச்ச பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏமன் நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது தானே, அந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அரசாங்கத்தினுடைய இராணுவம், போலீஸ் என்று சொல்லி அங்கால ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. இப்படி ஏமன் நாடு 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு சொல்லலாம். அதாவது நிர்வாக ரீதியில் ஒரு பகுதி ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது திடீரென்று ஹவுதி அமைப்பினர் ஏமன் நாட்டு இராணுவ இலக்குகளை இலக்கு வைத்து மிசைல்ஸ் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே வேளையில் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த எதிர்பாராத தாக்குதல்கள் 2 மாகாணங்களில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு மாகாணத்தினுடைய பேர் மரீப் என்று சொல்லப்படுற ஒரு மாகாணம். அந்த எல்லைகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க படத்தில், மரீப் மாகாணம். மற்றது ஹட்ரமவுத் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு மாகாணம். இந்த 2 இடங்களிலும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சொன்னால், இந்த பகுதியில் ஏமன் நாட்டு இராணுவம் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு ஆயுத குழு ஒன்று செயல்படுதாம். அந்த இன்னும் ஒரு ஆயுத குழு யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது சவுதி அரேபியாவால் வழிநடத்தப்படுற ஒரு ஆயுத குழு என்று சொல்லப்படுகிறது. சவுதி அரேபிய அரசாங்கம் இது சம்பந்தமாக ஒரு கருத்தையும் வெளியிடல. தாங்கள் அந்த ஆயுத குழுவை வழிநடத்துவதாகவோ அல்லது அவர்களுக்கு நிதியுதவியோ ஆயுதங்களோ கொடுப்பதாக எந்த ஒரு தகவலும் சொல்லல. இருந்தாலும் அப்படி நம்பப்படுது. அந்த குழு இந்த ஹவுதி அமைப்பினருக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். 2 தரப்புக்கும் இடையில அவ்வப்போது முரண்பாடுகள் வாரது. அந்த குழுவுக்கு ஏமன் நாட்டினுடைய இராணுவமும் சப்போர்ட் பண்ணுது என்று சொல்லி ஹவுதி அமைப்பினர் ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். இப்ப அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பேக்ரவுண்ட் காரணமாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதுல தான் ஏமன் நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் 58 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் சவுதி அரேபியாக்குள்ளேயும் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஏமன் நாட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில உங்களுக்கு தெரியும், தரை வழியான எல்லை பகுதி இருக்குது. அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் எது சொன்னால் நஜ்ரான் என்று சொல்லி, நஜ்ரான், அந்த நஜ்ரான் நகரத்தை இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தி அங்கே 11 பொதுமக்கள், சவுதி அரேபியாவை சேர்ந்த 11 பொதுமக்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக நேற்றும் இன்றும் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் ஹவுதி அமைப்பினர். உங்களுக்கு தெரியும், ஹவுதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள் வழங்குறது, நிதியுதவி வழங்குறது, சகல விதமான சப்போர்ட்டும் கொடுக்கறது ஈரான். இப்போ அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 3 வாரங்களாக சவுதி அரேபிய கப்பல்கள் அந்த பகுதியால் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள். எனவே அந்த பிராந்தியத்தில் இப்படியான மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபிய அரசாங்கமும் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து இன்று மெக்கா நகரில் வைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் மெக்கா அக்கோர்ட் என்று சொல்லப்படுகிறது, மெக்கா உடன்படிக்கை என்று சொல்லி. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து, சவுதி அரேபியாவும் துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்குகிறது. இந்த 3 நாடுகளில் யாராவது ஒரு நாடு தாக்கப்பட்டால், எதிரிகளால் தாக்கப்பட்டால், மற்ற 2 நாடுகளும் சேர்ந்து அவர்களை எதிர்கொள்வது என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்காம். எனவே இந்த 3 நாடுகளும் ஒருவருக்கொருவர் பொருளாதார உதவிகள், இராணுவ உதவிகள், புலனாய்வு தகவல்கள், தொழில்நுட்பம் என்று சொல்லி சகல விதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு திடீரென்று இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று சவுதி அரேபியா அந்த பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான தன்னுடைய நிலையை நிறுத்த வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஹவுதி அமைப்பால் பிரச்சனை, மற்ற பக்கம் ஈரானோட கடுமையான முரண்பாடுகள் இருக்குது. எனவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியா ஏற்கனவே நிறைய நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தது. நாங்கள் ஒரு பொது கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவோம், எல்லாரும் சேருங்கோ எங்களுடைய பாதுகாப்புக்காக என்று சொல்லி. அப்படியான பின்னணியில் தான் இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு பக்கத்துணையாக இருந்து என்று சொல்லலாம் நீண்ட காலமாக. இப்போ அண்மை காலமாக அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வந்து சவுதி அரேபியாவை விட்டு விலகிறது போல இருக்குது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டியிருக்குது அல்லது தன்னுடைய பிராந்திய நண்பர்களோடு சேர்ந்து இயங்க வேண்டியிருக்கு என்ற ஒரு நெருக்கடி சவுதிக்கு வந்திருக்கிறது. எனவே அதன் காரணமாகத்தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு எல்லாராலும் கேட்கப்பட்ட கேள்வி, இது ஈரானுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதற்காக போடப்பட்ட ஒப்பந்தமா, ஈரானை இந்த ஒப்பந்தம் எதிர்க்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குந்தானே. அப்போ வந்து அது ஊடகங்கள் எல்லாம் கேட்கப்பட்ட பிறகு உடனடியாகவே துருக்கி நாட்டினுடைய ஜனாதிபதி அலுவலகம் இருக்குத்தானே, அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பொன்று வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டையோ எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ எதிர்ப்பதற்காகவோ அல்லது அவர்களை எதிரிகளாக பார்ப்பதற்காகவோ நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கவில்லை. இது வந்து பொதுவான அமைப்பு, 3 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை ஒழிய யாரையும் எதிர்ப்பதற்காக, எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை எதிர்ப்பதற்காக நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கவில்லை என்று சொல்லி துருக்கி நாடு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அவர்கள் சொல்கின்ற அந்த குறிப்பிட்ட ஒரு நாடு வந்து ஈரானாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் ஈரானிடமிருந்து இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக உடனடியாக ஒரு எதிர்வினை ஒன்று வந்திருக்கிறது. அதென்ன எதிர்வினை என்று சொன்னால், ஈரான் நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அவருடைய பேர் வந்து எப்ராஹிம் ரெசாயி, அவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், சவுதி அரேபியா செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் வந்து ஒருபோதுமே சவுதி அரேபியாவை பாதுகாக்காது, இது வந்து வேஸ்டானது. சவுதி வந்து ஒன்று தன்னுடைய சொந்த கால நிற்கணும், சொந்த பலத்தில் சொந்த கால நிற்கணும், அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. மற்றது வந்து அமெரிக்காவிலிருந்து வெளியே வரணும். நீண்ட காலமாக நீங்கள் அமெரிக்காவில் தான் தங்கி இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் அமெரிக்காவை தான் நம்பி இருக்கிறீங்க, அது சரி வராது. எனவே அமெரிக்கா அந்த பிடியில இருந்து முதல்ல சவுதி அரேபியா வெளியால் வந்து சொந்த காலில் நிற்கணும் என்று சொல்லி என்ன சொல்லிக்காரன்னு சொன்னால், நீங்கள் அமெரிக்காவை ஒருதலை பட்சமாக நம்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் எப்ராஹிம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அதிலிருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அண்ட் இந்த ஒப்பந்தத்தால் வந்து சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி, அதோட ரியாத் தனது கொள்கைகளை மாற்ற வேண்டும், அதாவது சவுதி அரேபியா தன்னுடைய கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது வந்து ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஈரானோட நல்ல விதமாக இருந்தால், ஈரானோட வந்து அட்லீஸ்ட் சண்டை இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தாலே பிராந்தியத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஈரானை தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் எத்தனை நாடுகளோட ஒப்பந்தம் போட்டாலும் அது வேலைக்காகாது என்ற அர்த்தத்தில் வந்து இவர் சொல்லியிருப்பதாக அல் ஜசீரா ஊடகத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. மிக விரைவில் ஈரானுடனான யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஈரானோட பேச்சுவார்த்தையா, அதெங்கே நடக்குது, யார் யாரோட பேசுகிறது, எங்கே வச்சு பேச்சுவார்த்தைகள் நடக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாட்டியும் கூட பரவாயில்லை, ஈரானுக்கே தெரியான்னு சொல்லி ஈரான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு போகவும் இல்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவும் இல்லை, இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஈரானே சொல்லியிருக்குது. எனவே ஈரானுக்கே தெரியாமல் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இங்கே இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதை வந்து எப்படி விளங்கி கொள்றதுன்றே தெரியலை, இது என்ன நடக்குதுன்றே தெரியலை. யோசிச்சு பாருங்க, இப்போ 2 நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொன்னால், அந்த 2 நாட்டு பிரதிநிதிகளும் வந்து இந்த பக்கம் யார் யார் பேச்சுவார்த்தை, அந்த பக்கம் யார் யார் பேச்சுவார்த்தை என்று ஒரு பேச்சுவார்த்தை குழு இருக்கும். அவர்கள் ஒரு பொதுவான இடத்துல சந்திப்பார்கள். முன்கூட்டியே அந்த இடமெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்படும். அப்படித்தான் பேச்சுவார்த்தை நடத்துறது. இப்போ சவுதி அரேபியாவும் துருக்கியும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒப்பந்தம் போடணும்னு சொன்னால், ஓகே நாங்கள் மெக்கால போயிட்டு ஒப்பந்தம் போடுவோம், இந்த இடத்துல இந்த ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி நிபந்தனைகளோடு நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம் சொல்லி வெளிப்படையாக தானே ஓடினோம், ரகசியமாக ஓடினோம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், நல்ல விதமாக பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்குது, மிக விரைவில் யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஈரான் சொல்லியிருக்குது, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்லி. இதுக்கிடையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவிடம் ஆயுத பற்றாக்குறை உள்ளது என்று சொல்லி இப்பொழுது எல்லா ஊடகங்களையும், கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துட்டு. முதல்ல ஆரம்பித்தது CNN, அதுக்கு பிறகு வந்து ராய்ட்டர்ஸ்,
நியூயார்க் டைம்ஸில் வந்து செய்தி வந்தது. இந்த மாதிரி பரவலாக எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது. அமெரிக்காட்ட வந்து கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாமே வந்து பொய் செய்திகள், ஃபேக் நியூஸ், எதுவுமே உண்மை கிடையாது. எங்களிடம் தாராளமாக போதிய அளவு ஆயுதங்கள் உள்ளன. எனவே மக்கள் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.